இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆசிட் பேஸ் பேலன்ஸ். இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆர் ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் அசிடிட்டி ஆஃப் பாடி ஃப்ளூயிட் அட் தி லெவல் தட் அலோ ஆப்டிமல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஹோல் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலுடைய ஆப்டிமல் ஃபங்க்ஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய பாடி ஃப்ளூயிட்ஸுடைய அசிடிட்டி கரெக்டான ஒரு லெவலில் மெயின்டைன் ஆச்சுன்னா தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆர் ஹோமியோஸ்டேசிஸ். ஸோ பிஃபோர் என்டரிங் இன் டு தி டாபிக், இந்த டாபிக் நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் நாம் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெச் அண்ட் ஹெச் ப்ளஸ்? ஹெச்னா என்ன, ஹெச் ப்ளஸ்னா என்ன? ஆசிட் அண்ட் பேசஸ் அப்படின்னா என்ன? வாட் ஆர் ஆசிட் அண்ட் பேசஸ்? வாட் இஸ் மீன் பை pH? pH அப்படின்னா என்ன அப்படிங்கிற இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ஆசிட் பேஸ் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெச் அண்ட் ஹெச் ப்ளஸ். ஹெச் அப்படிங்கிறது என்னென்னா, ஹைட்ரஜன் ஆட்டம் ஹேவிங் 1 எலக்ட்ரான் இன் த ஆர்பிட். ஒரு ஆர்பிட் இருக்குது, அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய ஆர்பிட்டில் ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இதுக்கு பேர் ஹைட்ரஜன் ஆட்டம். இந்த ஹெச் ப்ளஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் அயான். ஒன்லி புரோட்டான் மட்டும்தான் இருக்கும், அதில் எலக்ட்ரான் இருக்காது. அதுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் அயான், அதுக்கு பேர் தான் ஹெச் ப்ளஸ். ஸோ தென் த ஆசிட்ஸ் அண்ட் பேஸ். ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன? ஆசிட் அப்படிங்கிறது புரோட்டான் டோனார்ஸ். அந்த ஹைட்ரஜன் அயான் டோனார்ஸ் ஒரு சொல்யூஷனில் இருக்குன்னா ஆசிட் டொனேட் பண்ணும். அந்த ஹைட்ரஜன் அயானை டொனேட் பண்ணுச்சுன்னா அது ஒரு ஆசிட். அதுவே பேஸ் அப்படிங்கிறது அந்த புரோட்டானை, அந்த ஹைட்ரஜன் அயானை அக்செப்ட் பண்ணிக்கிறது பேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிட்ஸ் டியூரிங் ரியாக்ஷன்ஸில் இந்த புரோட்டான் ரிலீஸ் பண்ணிடும். இந்த பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, புரோட்டான்ஸை டியூரிங் த ரியாக்ஷன் இட் அக்செப்ட்ஸ் த புரோட்டான். ஸோ சம் ஆஃப் தி ஆசிட்ஸ், கார்போனிக் ஆசிட், பாஸ்போரிக் ஆசிட், பைரவிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட். பேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைகார்பனேட், பைபாஸ்பேட், இது ரெண்டும் பேசஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நிறைய பேசஸ் இருக்குது, நிறைய ஆசிட்ஸ் இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆசிட்ஸும் பேஸஸும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் த பிஹெச்? பிஹெச் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த பிஹெச் இஸ் யூஸ் நவுடேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். முதல்ல ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற காரணத்தினால அதுக்கு பதிலாக நம்ம பிஹெச் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நவடேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிஹெச்சை கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு ஃபார்முலா அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிஹெச் இஸ் ஈக்குவல் டு லாக் 1/H ப்ளஸ். ஹெச் ப்ளஸ்னா என்ன? ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். அப்போ பிஹெச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நெகட்டிவ் லாகரித்தம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். புரிஞ்சுதா? இப்போ பிஹெச் அப்படிங்கிறது பிஹெச் இஸ் ஈக்குவல் டு லாக் 1/H ப்ளஸ். அப்போ பிஹெச் அப்படிங்கிறது என்னென்னா, நெகட்டிவ் லாகரித்தம் ஆஃப் த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இசிஎஃப்ல எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் இசிஎஃப்ல 0.00000004. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 ஜீரோ, அதுக்கப்புறம் ஒரு 4 ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர் அப்படிங்கிற ரொம்ப ஸ்மால் வேல்யூ. அதாவது நம்ம யூனிட்டில் எடுத்து பார்க்கும்போது 40 நேனோ ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர். 40 நேனோ ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டருங்கிறது ரொம்ப 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 ஸ்மால் வேல்யூ. இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் இவ்வளோ ஸ்மால் வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த லாக் ஹெச் ப்ளஸ் இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த வேல்யூஸை போட்டு நம்மளால் ஒரு கால்குலேஷனுக்கு வர முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பக்கமும் லாக் எடுத்து பார்க்குறாங்க. லாக் ஹெச் ப்ளஸ் ஈக்குவல் டு லாக் இந்த வேல்யூ. இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூக்கு நம்ம லாக் எடுத்தோம்னா, இந்த இருக்கக்கூடிய இந்த வேல்யூக்கு நம்ம லாக் எடுத்தோம்னா இது நெகட்டிவில் போகும். ஏன்னா நிறைய ஜீரோ இருக்கிறங்காட்டி இது நெகட்டிவில் போகும், -7.4. அதனால் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் நெகட்டிவ் லாக் எடுக்கிறாங்க.
நெகட்டிவ் லாக் எடுக்கும்போது இது வந்து நம்மளுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது, 7.4 வருது. இப்போ என்ன செய்கிறாங்க, ஏன் போய் சும்மா நெகட்டிவ் லாகரித்தம் ஆஃப் H ப்ளஸ், நெகட்டிவ் லாகரித்தம் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? அதுக்கு பதிலாக நாம் எப்படி சொல்லலாம், பொட்டன்ஷியல் ஆஃப் த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 7.4. அதை தான் சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா pH இஸ் ஈக்குவல் டு 7.4 அப்படிங்கிற வேல்யூ இதிலிருந்து வந்தது. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.70க்கு அடுத்து ஒரு 4 ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர், அதாவது 40 நேனோ ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர். அது ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறாங்க, அந்த லாகுடைய வேல்யூ மைனஸில் வருது, அதனால் நெகட்டிவ் லாக் எடுக்கிறாங்க. நெகட்டிவ் லாக் ஏன் அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்து இஸ் ஈக்குவல் டு 7.4. தட்ஸ் வை வி கால்ட் இட் அஸ் pH இஸ் ஈக்குவல் டு 7.4. ஸோ இந்த நார்மல் pH எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ் ECF அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், ICF அப்படின்னா இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். இப்போ இந்த ECF எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய நார்மல் pH வேல்யூ எப்படி பார்த்தீங்கன்னா 7.4. இது வந்து இப்போ இந்த 7.35 டு 7.45 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறைவான ஒரு வேல்யூ. இப்போ இந்த 7.35க்கு கீழே குறையக்கூடாது, pHனுடைய வேல்யூ 7.35க்கு கீழே குறைஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி pHனுடைய வேல்யூ 7.45க்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது. இதை கம்மியானாலோ அதிகமானாலோ அது ஒரு டிசீஸ், அது ஒரு டிஸார்டரை உடம்புக்கு வந்து ஏற்படுத்தும். அதை பின்னாடி வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா pH இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். அதாவது இப்போ pH கம்மியாகுதுன்னு வைங்களேன், pH வந்து இப்போ கம்மியாயிருச்சு, 6.4க்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹைட்ரஜன் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிருச்சு. அதாவது நம்ம இப்படியும் எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிருச்சு அப்படின்னா pHனுடைய வேல்யூ குறையும். அப்போ ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது அப்படின்னா அது எதனால் அதிகமாகும்? தட் இஸ் கால்ட் அசிடோசிஸ். ஒரு சொல்யூஷனுடைய அசிடிட்டி அதிகமாயிருச்சு அப்படின்னா அதனுடைய ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், தென் pHனுடைய வேல்யூ அந்த இடத்துல கம்மியாகும். அதே மாறுது, இப்போது pHனுடைய வேல்யூ அதிகமாகுது அப்படின்னா அங்கே என்ன அர்த்தம், ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துல குறையுது. அப்போ அதுக்கு பேர் ஆல்கலோசிஸ். ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷனில் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் குறையுது அப்படின்னா அந்த சொல்யூஷன் ஆல்கலிக்காக மாறுது. அப்போ அந்த சொல்யூஷன் ஆல்கலிக்காக மாறும்போது அதனுடைய pH இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் முதல் ஸ்லைடில் பார்த்த மாதிரி pH குறைஞ்சிது அப்படின்னா அது வந்து அசிடிட்டி, pH அதிகமாகுது அப்படின்னா அது வந்து ஆல்கலிட்டி. அதை இங்கே ஆல்கலோசிஸ் அண்ட் அசிடோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சில குறிப்பிட்டு நம்ம சொல்ல இருக்கணும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் சேஞ்சஸ் இன் த pH எபோவ் 7.45 அப்படியே நம்ம பார்த்த மாதிரி 7.45க்கு மேலே போகுது அல்லது அண்ட் பிலோ 7.35 அப்படிங்கிற வேல்யூவுக்கு கம்மி ஆகுது அப்படின்னா கேன் காஸ் எ சீரியஸ் த்ரெட் டு மெனி ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன். உடம்புல இருக்கக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு இது வந்து பாதிப்பு ஏற்படுது. இந்த pH வேல்யூ வந்து அக்யூரேட்டாக இதுக்குள்ளே மெயின்டைன் ஆகணும். இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு pHனுடைய வேல்யூ இப்போ 7.4லேருந்து 8.4க்கு போகணும் அப்படின்னா ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதுக்காக 10 டைம் இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது டிக்ரீஸ் ஆகணும். pHனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், அதாவது ஆல்கனிட்டி அதிகமாகணும், ஆல்கலோசிஸ் ஆகணும் அப்படின்னா ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் 10 டைம் குறையணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அடுத்து பார்த்தீங்க, இந்த ஸ்லைடில் நான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா இப்போது நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் 7.4 நார்மல் ECF உடைய வேல்யூ. அதில் நான் பார்க்கும்போது 40 நேனோ ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர், அதாவது 4க்கு முன்னாடி 7 ஜீரோஸ் இருந்தால் அது வந்து 40 நேனோ ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர். இது வந்து pHனுடைய வேல்யூ 7.4. இப்போது ஒரு ஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது இன்ட்டு 10 பண்ணிக்கிங்களேன், இந்த வேல்யூவோட இன்ட்டு 10 பண்ணிக்கிட்டிங்கன்னா 6 ஜீரோஸ் தான் இருக்கும். 4க்கு முன்னாடி 6 ஜீரோஸ் தான் இருக்கும். அப்போ 6 ஜீரோ இருக்குதுன்னா இந்த வேல்யூக்கு நம்ம லாக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நெகட்டிவ் லாக் எடுத்து பார்த்தோம்னா pHனுடைய வேல்யூ 6.4 தான் இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 pH 7 இருக்குது அப்படின்னா அதனோட ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது 8 ஆகணும், pHனுடைய வேல்யூ 8 ஆகணும் அப்படின்னா 100 வந்து 10 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகணும். அதுவே 9 ஆகணும் அப்படின்னா மறுபடியும் 10 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1க்கு வரணும். அதே 7 pHனுடைய வேல்யூ 7 இருக்குது,
அது வந்து உங்களுக்கு அசிடிக்காக மாறணும் அப்படின்னா 6 ஆகணும் அப்படின்னா அந்த 100ங்கிற வேல்யூ இன்னும் 10 டைம்ஸ் அதிகமாகணும். அப்போது இஃப் 1 fold increase means there is a 0 decrease after the point. இந்த புள்ளிக்கு அடுத்தது ஒரு ஃபோல்டு நம்ம கம்மி பண்ணுறோம் அல்லது அதிகம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்னுடைய வேல்யூவை 1 யூனிட் வந்து குறைக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது how to determine acid base status in the ECF. ECFல இருக்கக்கூடிய acid base statusஸை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? how to calculate pH. pHனுடைய வேல்யூவை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்? அதாவது நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். அப்போ ரொம்ப ஈஸியாக நாம் எப்படி அந்த pHஐ கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நமக்கு இருக்குது ஹெண்டர்சன் அண்ட் ஹேசல்பேக் ஈக்குவேஷன். இந்த ஹெண்டர்சன் அண்ட் ஹேசல்பேக் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது pH is equal to pK plus log base divided by acid. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. pHஐ வந்து நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா pK plus log base by acid. இப்போ pH இருக்குது is equal to pK plus log. இது ஏன் பைகார்பனேட்டு கார்பன் டை ஆக்சைடுன்னு கொடுக்குறோம்னா ஒரு சொல்யூஷனில் இருந்து அதனுடைய பேஸ் அண்ட் ஆசிட்ஸை கண்டுபிடிக்கணும்னா அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய பேஸ் என்ன அதனுடைய ஆசிட்ஸ் என்னங்கிறத வச்சு இந்த pHஐ நாம் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய pHஐ நாம் டிட்டர்மைன் பண்ணணும். ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய pHஐ நாம் டிட்டர்மைன் பண்ணோம்னா அதற்கு உதவுவது வந்து பார்த்திங்கன்னா பைகார்பனேட்டும் கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு வந்து உதவுது. ஸோ இந்த pK அப்படிங்கிறது என்னென்னா ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வித் pH ஆஃப் 6.1. இந்த pK அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆசிட் இன் எ சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன் இருக்குது அந்த சொல்யூஷனுடைய ஆசிட் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தான். இப்போ நம்ம கான்ஸ்டன்ட் இந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 6.1 அப்படிங்கிறது ஏற்கனவே டிட்டர்மைன் பண்ணப்பட்ட ஒரு வேல்யூ. இப்போ pH is equal to 6.1 plus log bicarbonate divided by carbon dioxide. ஸோ இப்போது இங்கே 24 இருக்குது, இங்கே 1.2 இருக்குது. இது ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 அப்படிங்கிறது இந்த பைகார்பனேட்டுடைய கான்சன்ட்ரேஷன் ECFல இருக்கக்கூடிய பைகார்பனேட் கான்சன்ட்ரேஷன் 24. ECFல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய கான்சன்ட்ரேஷன் 1.2 மில்லிமோல் ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர். இது ரெண்டுமே அதுதான். பைகார்பனேட்டுடைய வேல்யூ 24 மில்லிமோல் ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர், கார்பன் டை ஆக்சைடுடையது 1.2 மில்லிமோல் ஈக்குவலன்ஸ் பெர் லிட்டர். இப்போது இதை நாம் டிவைட் பண்ணும்போது log 20 வரும். log 20 உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.3. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது pHனுடைய வேல்யூ 7.4 அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்தது இப்போ இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸுங்கிறது பார்த்துட்டோம். இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸை எப்படி நம்மளுடைய பாடி ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்குது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஸ்மால் வேல்யூஸை ரெகுலேட் பண்ணோன்னா அதுக்கு சம் மெக்கானிசம்ஸ் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. அந்த மெக்கானிசம்ஸ் என்னென்ன அது நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சப்போஸ் அசிடோசிஸ் ஆயிடுச்சு அல்லது ஆல்கலோசிஸ் ஆயிடுச்சு, அந்த அசிடிட்டியை பாடி எப்படி ரெடியூஸ் பண்ணும், அந்த ஆல்கலிட்டியை பாடி எப்படி ரெடியூஸ் பண்ணும், இதுக்கு நாம் எப்படி காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் காம்பன்சேட்டரி மெக்கானிசம்ஸ். அப்போது நம்மளுடைய பாடி அதுக்கு 3 மெக்கானிசம் வச்சுருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆசிட் பேஸ் பஃபர் சிஸ்டம், செகண்ட் ஒன் ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம், தேர்ட் ஒன் ரீனல் மெக்கானிசம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன் ஆசிட் பேஸ் மெக்கானிசம், ஆசிட் பேஸ் பஃபர் சிஸ்டம், இதை பார்த்தோம்னா இதுதான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். உடம்புல சட்டுன்னு குறையுது, ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து சட்டுன்னு குறையுது, அசிடோசிஸ் ஆகுது, சட்டுன்னு வந்து ஆல்கலோசிஸ் ஆகுது, ஒரு ஹெவி ஆசிட் உடம்புல வந்து அதிகமாகுது, ஹெவி பேஸ் உடம்புல அதிகமாகுது அப்படின்னா அதை டக்குன்னு ஒரு செகண்ட்ஸில் ஒரு மினிட்ஸில் அதை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து உதவுறது ஆசிட் பேஸ் பஃபர் சிஸ்டம். இதுதான் ஃபஸ்ட் லைன். கொஞ்ச நேரத்தில் அதாவது ஒரு வித்தின் எ மினிட் அப்படிங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸில் வர்றது ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம். வித்தின் எ ஹவர்ஸ் டு டேஸ் கொஞ்சம் நாள் எடுத்து கொஞ்சம் டைம் எடுத்து பட் லாங் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். வெரி பவர்ஃபுல் மெக்கானிசம் இஸ் த ரீனல் மெக்கானிசம். ஸோ இப்போது ஆசிட் பேஸ் பஃபர் சிஸ்டம், இந்த ஆசிட் பேஸ் பஃபர் சிஸ்டம் பஃபர் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பஃபர் அப்படின்னா என்னென்னா
பஃபர் which resist the change in pH. pH உடைய சேஞ்சை வந்து pH இப்போ அதிகமாகும் கம்மியாகும் அதனுடைய சேஞ்சை தடுத்து நிறுத்துறது பேர் தான் பஃபர். இது எப்படி அது சாதிக்குது அப்படின்னா பை பைண்டிங் வித் த ஃப்ரீ ஹைட்ரஜன் அயான். இந்த பஃபர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸோட பைண்ட் ஆகி அதை வந்து பஃபருடைய அந்த ஆக்ஷனை கொடுத்து அந்த பிஹெச்னுடைய லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஃப்ரீ ஹைட்ரஜன் ஆட்டம் ஃப்ரீ ஹைட்ரஜன் அயான்ஸுடைய கான்சன்ட்ரேஷனை அது வந்து மட்டுப்படுத்துது, அதிகமாகாமல் தடுக்கும் அல்லது கம்மியாகாமல் தடுத்து இந்த பஃபர் சிஸ்டம் வந்து பிஹெச்சுடைய வேல்யூஸை மெயின்டைன் பண்ணுது. ஸ்டார்ட் வித்தின் செகண்ட்ஸ். ஆசிட் பேஸ் பஃபர் சிஸ்டம் நம்ம முன்னே பார்த்த மாதிரி வித்தின் ஏ செகண்ட் பாடியோட ஆல்கலிட்டியோ பாடியோட அசிடிட்டியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆசிட் பேஸ் பஃபர் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பஃபர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் அ வீக் ஆசிட் அண்ட் எ வீக் பேஸ். இந்த பஃபர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல நம்ம ஹியூமன் பாடியில் ஏற்கனவே சில வீக் ஆசிட்ஸ் இருக்கும், சில வீக் பேசஸ் இருக்கும். இந்த வீக் ஆசிடும் வீக் பேசஸும் கம்பைண்ட் ஆகி அது காம்பினேஷன் ஒரு கம்பைன்டு ஒர்க் கொடுத்து இந்த ஆசிட் பேஸ் பஃபர் சிஸ்டம் வந்து இது வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்குது. இது எப்படி அதை சாதிக்குது அப்படின்னா கன்வெர்ட்ஸ் த ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் பேசஸ். ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு சோடியம் குளோரைடு இருக்குது ஒரு பேஸு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், சோடியம் குளோரைடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். இப்படி ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் நம்முடைய உடம்புல அதிகமாகுது அப்படின்னா அது அசிடிட்டியவோ அல்லது ஆல்கலிட்டியவோ அதிகப்படுத்திடும். இப்போ அதிகப்படுத்துறதை வந்து நம்ம மட்டுப்படுத்தணும், அதை வந்து கம்மி பண்ணி கரெக்டான லெவல் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா அந்த அசிடிட்டி தரக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் என்ன பண்ணணும், வீக் ஆசிட்ஸாக மாற்றணும். அந்த ஆல்கலிட்டி தரக்கூடிய ஸ்ட்ராங் பேஸஸ் என்ன பண்ணணும், வீக் பேஸஸாக மாற்றணும். அப்போ இந்த ஒர்க்கை தான் என்ன பண்ணுது ஆசிட் பேஸ் பஃபர் சிஸ்டம் வந்து கரெக்டாக பார்க்குது. எதற்காக? டு மெயின்டைன் த பிஹெச். ஸோ பஃபர் சிஸ்டம், இந்த பஃபர் சிஸ்டம் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பஃபர் சிஸ்டம் நமக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம், செகண்ட் ஒன் பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம், தேர்டு ஒன் புரோட்டீன் பஃபர் சிஸ்டம். இந்த பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் இது அதிகமாக இருக்குது. இந்த பாஸ்பேட் பஃபர் வந்து இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் அதிகமாக இருக்குது, அதாவது அதனுடைய ஆக்ஷன் இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் ஜாஸ்தி. புரோட்டீன் பஃபர் பார்த்தோம்னா பிளட் செல்ஸ் இருக்குல்லைங்க, பிளாஸ்மா செல்ஸாக இருந்தாலும் சரி அல்லது ஆர்பிசின்னு சொல்லப்படக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் எரித்ரோசைட்ஸில் வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ப்ரோட்டீன் பஃபர் செல்ஸ் வந்து அதில் ஏற்படக்கூடிய பிளட்டில் ஏற்படக்கூடிய பிஹெச் உடைய சேஞ்சஸை மெயின்டைன் பண்ணி காப்பாற்றுது. ஃபர்ஸ்ட் ஒன் பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம். இந்த பைகார்பனேட் எப்படி வந்து பஃபராக ஆகி அதை வந்து மெயின்டைன் பண்ணி பிஹெச்சை மெயின்டைன் பண்ணது பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய வீக் ஆசிட், பைகார்பனேட் பஃபர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வீக் ஆசிட் பார்த்தீங்கன்னா கார்போனிக் ஆசிட் H2CO3 கார்போனிக் ஆசிட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆசிட். இட்ஸ் அ வீக் ஆசிட் ஆல்சோ. வீக் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைகார்பனேட் HCO3. HCO3ங்கிறது பைகார்பனேட், H2CO3ங்கிறது கார்போனிக் ஆசிட். பைகார்பனேட் எப்படி பைகார்பனேட்டாகவே நம்ம உடம்புக்குள்ளே இருக்குமா, ECFல பைகார்பனேட்டாகவே இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. பைகார்பனேட் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் சோடியம் பைகார்பனேட். சோடியத்தோட ஜாயிண்ட் ஆகி சோடியம் பைகார்பனேட்டாக அந்த பைகார்பனேட் வந்து நம்ம உடம்புல இருக்கும். ஸோ இந்த சிஸ்டத்துடைய வீக் ஆசிட் கார்போனிக் ஆசிட், இந்த சிஸ்டத்தினுடைய வீக் பேஸ் பைகார்பனேட். ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுது? ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் இஸ் ஆடட் டு த ECF. எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஒன்று ஆட் ஆயிடுச்சு. என்ன உதாரணத்துக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, அது வந்து உடம்புக்குள்ளே ஆட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், பிஹெச் ஆட்டோமேட்டிக்காக லோயர் ஆயிரும். ஸ்ட்ராங் ஆசிட் அதிகமாகிடுச்சுன்னா அசிடிட்டி அதிகமாகிடும். அசிடிட்டி அதிகமாகும் போது நம்ம உடம்புடைய பிஹெச் கம்மியாயிரும். இப்போ அசிடோசிஸ் ஆகுது. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம உடம்புல அதிகமாகிடுச்சு அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லையா, அதனால என்ன வருது இந்த இடத்துல சோடியம் பைகார்பனேட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ECFல இருக்கக்கூடிய சோடியம் பைகார்பனேட் ECFல இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கம்பைன் ஆகி H2CO3 வந்து ஃபார்ம் பண்ணுது, ப்ளஸ் சோடியம் குளோரைடு வந்து உருவாக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது, இதில் சோடியம் பைகார்பனேட் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா கார்போனிக் ஆசிட் வந்து அந்த இடத்துல உருவாக்குது. அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிறது ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்தங்காட்டி பிஹெச் குறைஞ்சிது. இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் என்ன பண்ணுது,
சோடியம் பைகார்பனேட்டு அது ஒரு வீக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிடுது. வீக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ண பின்னாடி அந்த கார்போனிக் ஆசிட் என்னாகும், கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் பிரிஞ்சிடும். இந்த கார்பன் டை ஆக்சைடு ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம் மூலிமா நம்ம உடம்பை விட்டு வெளியே போயிடும். இதனால் அசிடிட்டி கம்மியாகுது. இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிறது ஸ்ட்ராங் ஆசிட், சோடியம் பைகார்பனேட்டுங்கிறது வீக் பேஸ் ஆஃப் த பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம். இந்த ரெண்டு கம்பைனாக என்ன பண்ணுது, கார்போனிக் ஆசிடை உருவாக்குது. கார்போனிக் ஆசிடுங்கிறது ரொம்ப வீக் ஆசிட் விச் டிசோசியேட்ஸ் இன்டூ இந்த கார்போனிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் உடஞ்சி போயிடுது. ஸோ HCl ஸ்ட்ராங் ஆசிட் வந்து வீக் ஆசிடான கார்போனிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. அது கடைசியில் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக அது டிசால்வ் ஆயிரும், டிசோசியேட் ஆயிரும். ஸோ டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் த வீக் ஆசிட், இந்த வீக் ஆசிடாக இருக்கக்கூடிய கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆனங்காட்டி தேர் இஸ் எ வெரி லெஸ் சேஞ்ச் இன் த பிஹெச். பிஹெச்லுடைய சேஞ்சஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதன் மூலியமாக பிஹெச்னுடைய வேல்யூ மெயின்டைன் பண்ணப்படுகிறது. அடுத்தது இப்போது இதே பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ECFல ஆட் ஆகுதுன்னு வைங்க. எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் பேஸ் லைக் சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகும், pH உடைய வேல்யூ அதிகமாகும், ஆல்கலோசிஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடோட எது உங்களுக்கு கம்பைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆசிடாக இருக்கக்கூடிய கார்போனிக் ஆசிட் கம்பைன் ஆகுது. இப்போ வீக் ஆசிடாக இருக்கக்கூடிய கார்போனிக் ஆசிட் எப்படி கம்பைன் ஆகும் அப்படின்னா இது வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும், ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிரும். ஹைட்ரஜன் அயான் ஆகும், சோடியம் பைகார்பனேட் ஆகவும் ஸ்ப்ளிட் ஆயிரும். இப்போ இந்த ஹைட்ரஜன் அயான் வந்து OH NaOHனுடைய OHோட ஜாயிண்ட் ஆகி வாட்டராக இங்கே கன்வெர்ட் ஆயிரும். இந்த சோடியம் இங்கே தனியாக பிரிஞ்ச இந்த சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து தனியாக பிரிஞ்ச சோடியம் இங்கே இருக்கக்கூடிய பைகார்பனேட்டோட ஜாயிண்ட் ஆகி சோடியம் பைகார்பனேட்டாக உருவாயிரும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற ஸ்ட்ராங் பேஸை வந்து கார்போனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வீக் ஆசிட் வந்து பைகார்பனேட் பஃபர் சிஸ்டத்தில் ஒரு பஃபராக செயல்படுது. இப்போ பைகார்பனேட் பஃபர் சிஸ்டம் வாயிலாக இந்த கார்போனிக் ஆசிட் சோடியம் ஹைட்ராக்சைடோட ஆட் ஆகி சோடியம் பைகார்பனேட்டை உருவாக்கி அதை வந்து ஒரு வீக் பேஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இந்த இடத்துல வீக் பேஸாக கன்வெர்ட் ஆகிறங்காட்டி இந்த பிஹெச்னுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மச் டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படாது. ஸோ இந்த இடத்துல பிஹெச்னுடைய வேல்யூ மெயின்டைன் ஆகுது. அடுத்தது பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம். இந்த பாஸ்பேட் பஃபர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வீக் ஆசிட் என்னன்னு பார்த்தோம்னா டைஹைட்ரஜன் பாஸ்பேட். இது டைஹைட்ரஜன் பாஸ்பேட் H2PO4. இந்த டைஹைட்ரஜன் பாஸ்பேட் எந்த ஃபார்மில் நம்மளுடைய ICFல இருக்கும். பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம் வந்து இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ ICFல இது என்ன ஃபார்மில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். NaH2PO4 சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட். ஸோ இந்த பாஸ்பேட் பஃபர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வீக் பேஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாஸ்பேட் HPO4. இது எந்த ஃபார்மில் இருக்கும், இந்த ஃபார்ம் ஆஃப் டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் Na2HPO4. இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் இருக்கக்கூடிய வீக் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட். ஸோ இந்த பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, when a strong acid is added to the ICF. அதே மாதிரி ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் ஆட் ஆகுது அப்படின்னா pH வந்து இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் லோ ஆகும். இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை பஃபர் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட என்ன இருக்குது, என்ன பேஸ் இருக்குது அப்படின்னா டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற அந்த பேஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் ரியாக்ட் ஆகும்போது சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு வீக் ஆசிட் உருவாகுது. அதைத்தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், அதோட டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற வீக் பேஸ் ஆஃப் பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம். பாஸ்பேட் பஃபர் சிஸ்டத்துடைய வீக் பேஸ் ஒரு பஃபர்
டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் ஆட் ஆகும்போது அந்த இடத்துல நமக்கு சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு வீக் ஆசிட் உருவாகுது. டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் வீக் ஆசிட் there is a very less changes in the pH. அதனால் எந்த விதமான அதிகப்படியான மாறுதலும் இல்லாமல் நம்ம வந்து இதன் வாயிலாக காப்பாற்றிக்கலாம். அதுக்கு உதவுவது பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம். ஸோ when a strong base like sodium hydroxide மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ஸில் ஆட் ஆகும்போது pH வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். இப்போ இந்த அதிகமாகக்கூடிய pH கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஸ்ட்ராங் பேஸ் இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடோட ஒரு வீக் ஆசிட் சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற வீக் ஆசிட் வந்து இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் பஃபர் சிஸ்டத்தால் பஃபர் செய்யப்படுது. இந்த பஃபர் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ஆட் ஆகும்போது ரியாக்ட் ஆகும்போது அந்த இடத்துல டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு வீக் பேஸ் வந்து உருவாகுது. அப்போது சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற ஸ்ட்ராங் பேஸ் ஒரு பஃபரோட ரியாக்ட் ஆகி ஒரு வீக் பேஸை வந்து ஐசிஎஃப்பில் இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்ஸ் இருக்கக்கூடிய ஐசிஎஃப்பில் உருவாக்குது. இதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஸ்ட்ராங் பேஸ், அது கூட சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு வீக் ஆசிட் ஆட் ஆகுது. இந்த வீக் ஆசிட் ஆட் ஆகும்போது டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு வீக் பேஸ் உருவாகுது. ஸோ டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் வீக் பேஸ் தேர் இஸ் எ வெரி லெஸ் சேஞ்சஸ் இன் த pH உடைய வேல்யூ. ஸோ அதே பாஸ்பேட் பஃபர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்பிசி, அதாவது சொன்னீங்கன்னா எரித்ரோசைட்ஸில் கூட இந்த பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நாம் முன்னாடி பார்த்தோம் சோடியம் அயான் கான்சன்ட்ரேஷன் அதில் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆர்பிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயான் கான்சன்ட்ரேஷன் சோடியம் அயான் கான்சன்ட்ரேஷனை விட அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஆர்பிசிக்குள்ளே இருக்கக்கூடிய பாஸ்பேட் பஃபர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய வீக் ஆசிட் அண்ட் வீக் பேசஸ் என்னென்னா பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற வீக் ஆசிடோ டைபொட்டாசியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு வீக் பேஸ் வந்து ஆர்பிசிக்குள்ளே நமக்கு பஃபரிங் ஏஜெண்ட்டாக அந்த இடத்துல இருக்குது. தென் புரோட்டீன் பஃபர் சிஸ்டம், ஆசிட் பேஸ் பஃபர் சிஸ்டத்தினுடைய கடைசி வந்து புரோட்டீன் பஃபர் சிஸ்டம். இந்த புரோட்டீன் பஃபர் சிஸ்டம் வந்து எதில் அதிகமாக இருக்கும்? பிளாஸ்மா அண்ட் எரித்ரோசைட்ஸில் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த எரித்ரோசைட்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பஃபர் சிஸ்டத்தினுடைய பஃபர் என்னென்னு பார்த்தோம்னா அதுதான் ஹீமோக்ளோபின் ஒரு பஃபராக இந்த இடத்துல ஆட் ஆகுது. இந்த ஹீமோக்ளோபின் எப்படி pH மெயின்டைன் பண்ணுங்கிறத பார்ப்போம். இந்த ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் வந்து வென் தி கார்பன் டை ஆக்சைடு ரெஸ்பிரேஷன் மூலிமா கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த ஆர்பிசி செல்ஸுக்குள்ளே வரும்போது அதோடு என்ன ஆகும், மிக்ஸ் ஆகுது அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடோட மிக்ஸ் ஆகுது. வாட்டர் ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் வந்து கார்போனிக் ஆசிடை வந்து அந்த எரித்ரோசைட்குள்ளே அந்த ஆர்பிசிக்குள்ளே உருவாக்குது. ஸோ இப்போ கார்போனிக் ஆசிட் வந்து ரெண்டாக டிசோசியேட் ஆயிரும், ஒன்று ஹைட்ரஜன் அயானாக டிசோசியேட் ஆயிரும், அடுத்தது பைகார்பனேட்டாக அந்த இடத்துல டிசோசியேட் ஆயிரும். கார்பன் டை ஆக்சைடு வெளியிருந்து வருது, அந்த ரெஸ்பிரேஷன் மூலிமா வரக்கூடிய அல்லது மெட்டபாலிசம் மூலிமா வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ரெட் பிளட் செல்ஸோட உள்ளே என்ட்ராகும்போது அது வாட்டர் கூட ஆட் ஆகி கார்போனிக் ஆசிடை உருவாகும். கார்போனிக் ஆசிட் உடனடியாக டிசோசியேட் ஆகி ஹைட்ரஜன் அயானாகவும் பைகார்பனேட்டாகவும் உருவாகுது. இப்போது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயானோ இங்கே இருக்கக்கூடிய ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த ஹீமோக்ளோபின் ஆட் ஆகி HHBயாக உருவாகுது. இந்த HHB என்ன ஆகுது, குளோரைடு ஷிஃப்ட் மூலிமா இந்த பைகார்பனேட் வெளியே போயிடும், குளோரைடு இதுக்குள்ளே உள்ளே வந்துடும். ஸோ இப்போ இதுதான் வந்து இதனுடைய ரியாக்ஷன். கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வருது, கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வரும்போது வாட்டரோடு ஆட் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் ஆட் ஆகி கார்போனிக் ஆசிட் அந்த இடத்துல உருவாக்குது. கார்போனிக் ஆசிட் பைகார்பனேட்டாவோ ஹைட்ரஜன் அயான்ஸாவோ அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் அயானோட ஹீமோக்ளோபின் ஜாயிண்ட் ஆகி அந்த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை குறைக்குது. இந்த பைகார்பனேட் குளோரைடு ஷிஃப்ட் மூலிமா வெளியே போயிடுது, வெளியிருந்து ஒரு குளோரைடு உள்ளே வருது. இது எக்ஸ்சேஞ்ச் தான். பைகார்பனேட் வெளியே போகும்போது வெளியிருந்து ஒன்று உள்ளே வரும்ல, அது குளோரைடு ஷிஃப்ட் மூலிமா குளோரின் வந்து உள்ளே வருது. தஸ் the ஹெச்பி the hemoglobin வந்து prevents the fall in pH by binding with the
ஹைட்ரஜன் அயான். ஹைட்ரஜன் அயானோட இந்த ஹீமோகுளோபின் வந்து ஜாயிண்ட் ஆகி இந்த ப்ரிவென்ட்ஸ் த ஃபால் இன் பிஹெச். இந்த பிஹெச் வந்து குறைஞ்சதுன்னு என்ன ஆகும்? அசிடிட்டி ஆகும். அசிடிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஹீமோகுளோபின். அடுத்தது பிளாஸ்மா. இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் சொல்லக்கூடிய அந்த பிளட் பிளாஸ்மா இருக்குல்லையே, அந்த பிளாஸ்மாவில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி பஃபர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் 2 டைப்பாக இருக்கும். ஒன்று புரோட்டான் அக்செப்டார்ஸ் லைக் அசிட்டேட் அயான்ஸ் இருக்குதுல்ல, COO அப்படிங்கிற அசிட்டேட் அயான்ஸ் மாதிரியான புரோட்டான் அக்செப்டார்ஸ் இருக்கும். அல்லது புரோட்டான் டோனார்ஸ் இருக்கும் லைக் அமோனியம் அயான்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய புரோட்டான் டோனார்ஸ் வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ்லேயே இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஆசிட் லைக் சப்ஸ்டன்சஸ் லைக் ஹைட்ரோனியம் அயான்ஸ் மாதிரியான சில கெமிக்கல்ஸ் வந்து இந்த பிளாஸ்மாக்குள்ளே என்டர் ஆகும்போது இந்த அசிட்டேட் அயான்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து அந்த ஆசிட் வந்து குறைச்சி, அந்த அசிடிட்டியை வந்து குறைச்சி அதனுடைய பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுது. அடுத்தது ஒரு பேஸ், ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஆட் ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஆட் ஆகுதுன்னா, இப்போ அந்த அமோனியம் அயான்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸில் இருக்கக்கூடிய அந்த அமோனியம் அயான்ஸ் அந்த ஹைட்ராக்சைடோட ஜாயிண்ட் ஆகி ஒரு லெஸ் வீக் ஆசிட்ஸ் ஆர் வீக் பேசஸ் வந்து உருவாக்கி அதனுடைய பிஹெச் லெவல் வந்து அதிகமாகாமையோ அல்லது கம்மியாகாமையோ பார்த்துக்கறதுக்கு இந்த ப்ரோட்டீன்ஸ், அதாவது பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் வந்து அதில் 2 வகை இருக்குது. ஒன்று புரோட்டான் அக்செப்டார்ஸ் இருக்குது, ஒன்று புரோட்டான் டோனார்ஸும் இருக்குது. புரோட்டான் ப்ரோட்டான்ஸை எடுத்துக்கிட்டு அதை வந்து பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணும். புரோட்டான் டோனார்ஸ் வந்து புரோட்டானை கொடுத்து அதனுடைய பிஹெச் வேல்யூ மெயின்டைன் பண்ணும். இப்படி பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் வந்து பிஹெச் வேல்யூ அதிகமாகாமையோ ஆல்கலோசிஸ் ஆகாமையோ பிஹெச் வேல்யூ கம்மியாகாமல் அசிடிட்டி ஆகாமையோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸும் ஒரு வகையில் உதவி செய்யுது. இதுதான் புரோட்டீன் பஃபர் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா 2மே நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. மேலே இருக்கக்கூடிய COOH ஆகும், இங்கே இருக்கக்கூடிய NH2 ஆகும், இந்த NH3 கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த COO வந்து பார்த்தீங்கன்னா அதில் கூடிய ஹைட்ரோனியம் அயான்ஸில் இருக்கக்கூடிய அசிடிட்டியை வந்து குறைச்சி அதை வந்து கம்மி பண்ணிடுது. NH3 இந்த அமோனியம் அயான்ஸ் வந்து OH, அதாவது ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய அந்த பேஸ், அந்த ஆல்கலிட்டியை வந்து கம்மி பண்ணி இது வந்து NH2 மாறிடுது. அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணிடுது. ஸோ ரெகுலேஷன் ஆஃப் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நாம் பார்த்த மொதல் சிஸ்டம் ஆசிட் பேஸ் பஃபர் சிஸ்டம் முடிவாயிருச்சு. 2வது சிஸ்டமாக இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம்ஸ் எப்படி ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது. CO2 கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்டு பை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி பாடி. பாடியுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்க கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோம்னா நம்ம பாடியில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆயிரும். இப்போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுதுன்னு வைங்களேன், அது என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அசிடிட்டி, அதாவது ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அசிடோசிஸ் பிஹெச் வந்து குறையும். அதே போல் இப்போ CO2 ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு வைங்க, CO2 உடம்புல வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் குறைஞ்சி போய் அல்லது வேற ஒரு காரணத்தினால் CO2 கம்மியாகுது உடம்புல. இப்போ CO2 கம்மியாகும்போது என்ன ஆகும்? ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனும் உடம்புக்குள்ளே கம்மியாகும். இப்போ கம்மியாகும் போது அது என்ன ஆகும்? ஆல்கலோசிஸ், உடம்பு வந்து நம்முடைய ஹியூமன் பாடி ஆல்கலிட்டி அதிகமாயிரும், பிஹெச் வந்து அதிகமாயிரும். இப்போது பிஹெச் குறையுது அல்லது பிஹெச் அதிகமாகுது அப்படிங்கிற 2 இதை வச்சுக்குவோம். இந்த 2 விஷயத்தில் ஃபஸ்ட்டு ஒன் அசிடோசிஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ஹைப்பர் வென்டிலேஷன், அதிகமாக வந்து வென்டிலேட் பண்ணுது. அதிகமாக வென்டிலேட் பண்ணும்போது அதிகமாக மூச்சு வாங்குதுன்னு வைங்களேன், அதிகமாக நம்ம மூச்சை வெளியே விடுறோம். அதிகமாக மூச்சை வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடை வந்து உடம்புல இருந்து அது வெளியே கொண்டு போயிடும். அதே போல் ஆல்கலோசிஸ் வந்துருச்சு, பிஹெச் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா பிஹெச் அதிகமாகும் போது உடம்பு என்ன பண்ணும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா வென்டிலேஷனை குறைச்சிரும். நான் மூச்சு விடுறத அதனுடைய ரேட்டை வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட்டை வந்து குறைச்சி கார்பன் டை ஆக்சைடை வந்து தக்க வச்சுக்க பார்க்கும் உடம்பு. அப்போது இந்த ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது? ஒன்று அசிடோசிஸ் அதிகமாகும், அதாவது அசிடோசிஸ் அதிகமாகி பிஹெச் குறையும் போது ஹைப்பர் வென்டிலேஷன் ஆகி CO2 கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளிடும்.
அல்லது ஆல்கோலோசிஸ் அதிகமாகிடுச்சு, CO2 நமக்கு தேவைப்படுது, கார்பன் டை ஆக்சைடு உடம்புக்கு தேவைப்படுதுங்கும் போது வென்டிலேஷனை குறைச்சி CO2 வந்து தக்க வச்சுக்க பார்க்கும். இதன் வாயிலாக pH வந்து உடம்பு மெயின்டைன் பண்ணுறது பை ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம். தென் ரோல் ஆஃப் கிட்னிஸ் இன் மெயின்டைனிங் ஆசிட் பேஸ் பேலன்ஸ், ரீனல் மெக்கானிசம். எப்படி கிட்னிங்கிறது பார்த்தோம் தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், பட் வெரி மோஸ்ட் பவர்ஃபுல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் டு மெயின்டைனிங் த பிஹெச் அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வெரி பவர்ஃபுல் மெக்கானிசம் வந்து ரீனல் மெக்கானிசம். இந்த கிட்னிஸ் எப்படி ஆசிட் பேஸ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் த ஹைட்ரஜன் அயான்ஸ். ஹைட்ரஜன் அயானை வந்து அதிகமாக வெளியே தள்ளும். நம்ம போன இதில் பார்த்தோம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் CO2 அதிகமாக வெளியே தள்ளி அந்த அசிடோசிஸை குறைச்சிது. அதே போல் ஹைட்ரஜன் அயான் வந்து ரொம்ப அதிகமாக வெளியே தள்ளி யூரின் வழியாக வெளியே தள்ளி அதன் வாயிலாக pH வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கிட்னி உதவுது. இப்போ வெளியே தள்ளுறங்காட்டி அந்த அசிடிட்டி வெளியே போகிறங்காட்டி தான் யூரின்லாம் பார்த்திங்கன்னா அசிடிஃபிகேஷன் ஆயிரும். யூரினுடைய ஆசிட் தன்மை அதிகமாகிறதுக்கான காரணம் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக யூரினில் வெளியே போகுது. அல்லது என்ன பண்ணணும் அப்படின்னா, பேஸ் ஆல்கலிட்டி வந்து ரொம்ப குறையுதுன்னு வைங்க, அசிடிட்டி அதிகமாகிடுச்சு, ஆல்கலிட்டி குறையுது அப்படின்னா இந்த பைகார்பனேட்டை நம்ம தக்க வச்சு ஆகணும். அப்போ பைகார்பனேட் தக்க வைக்கிறதுக்கும் கிட்னிஸ் வந்து நமக்கு உதவுது. ஒன்று ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை வெளியே தள்ளி உடம்புடைய pH மெயின்டைன் பண்ணுது, அல்லது பைகார்பனேட்டை தக்க வச்சுக்கிட்டு pHனுடைய வேல்யூ இது மெயின்டைன் பண்ணுது. பைகார்பனேட் பார்த்தீங்கன்னா HCO3 ஒவ்வொரு நாளும் அந்த கிட்னியுடைய குளோமெருலையில் வந்து ஃபில்டர் ஆகிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஃபில்டர் ஆகும். அது எவ்வளோ ஃபில்ட்ரேட் ஆகுது அப்படின்னா 4320 மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேட். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 4320 மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேட் வந்து பைகார்பனேட் உடம்பு வந்து ஃபில்டர் பண்ணுது. உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் பிளட்லேருந்து போகக்கூடிய பைகார்பனேட் வழியாக 4320 மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் பைகார்பனேட்டை ஒவ்வொரு நாளும் கிட்னி ஃபில்டர் பண்ணுது. இப்படி ஃபில்டர் பண்ணி இத்தனை இவ்வளோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பைகார்பனேட்டை வந்து நம்ம வெளியே தள்ள முடியாது, எல்லாத்தையும் யூரின் வழியாக வெளியே தள்ளிட முடியாது. அப்போ என்ன பண்ணும் கிட்னி, அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்க பார்க்கும், அதை வந்து ரிட்டைன் பண்ணிக்க பார்க்கும். அதே சமயம் என்ன ஆகுது, இன்னொரு பக்கம் பாருங்கள், 4380 மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். ஹைட்ரஜன் அயான்ஸும் அதே மாதிரி யூரினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேட்டாக நிற்கிது. பைகார்பனேட் எப்படி யூரினில் ஃபில்ட்ரேட்டாக கிட்னியில் ஃபில்ட்ரேட்டாக நிற்கிதோ, 4320 மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் பைகார்பனேட் எப்படி ஃபில்ட்ரேட்டாக நிற்கிதோ, அதே போல் 4380 மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயானும் யூரினில் ஃபில்ட்ரேட்டாக நிற்கிது. இப்போது இதையும் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட முடியாது, இது எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடவும் முடியாது. அதனால் கிட்னி என்ன பண்ணும், 4330 மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான பைகார்பனேட்டோட ரீஅப்சார்ப்ஷனுக்காக பயன்படுத்திக்கும். பைகார்பனேட்டு இங்கே நம்ம ரிட்டைன் பண்ணணுமா இல்லையா, பைகார்பனேட்டை நாம் தக்க வச்சுக்கிறதுங்காட்டி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை வந்து கிட்னி யூஸ் பண்ணிக்குது. ஒன்லி 50 to 100 மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் இஸ் எக்ஸ்க்ரீட்டட். ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் கிட்னியினால் எக்ஸ்க்ரீட் பண்ண முடியும், மீதி எல்லாவற்றையும் பைகார்பனேட்டோடைய ரிட்டன்ஷனுக்காக கிட்னி பயன்படுத்திக்குது. ஸோ இப்போ இந்த மீதி இருக்கிறதெல்லாம் ஹைட்ரஜன் அயானாக வெளியே போயிடுது, எக்ஸ்க்ரீஷன் ஆயிரும், செக்ரீஷன் ஆயிரும். இப்போது இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் உள்ளே தக்க வச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைகார்பனேட்டோட ரிட்டன்ஷனுக்காக, அதை வந்து ரீஅப்சர்வ் பண்ணுறதுக்காக கிட்னி பயன்படுத்திக்கிறதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இதன் வாயிலாக இந்த பைகார்பனேட்டை இப்படி மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு தேவைப்படுறது என்னது, ஹைட்ரஜன் அயான் தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ பைகார்பனேட்டை மெயின்டைன் பண்ணி ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை தக்க வச்சு இது கிட்னி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆசிட் பேஸ் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ நான் சில பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கிட்னியுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு நெஃப்ரான் இந்த பாதியாக கட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இதுலேருந்து ஒரு சின்ன பாதி எடுத்து இங்கே போட்டிருக்கிறாங்க. இந்த சின்ன பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த நெஃப்ரானுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரீனல் டியூபுல்ஸ் எப்படி, ரீனல் கார்டெக்ஸ்னா என்ன, ரீனல் கார்பசல்ஸ்னா என்ன, ரீனல் மெடுல்லானா என்ன, பேப்பலரி டக்ட்னா என்ன. இப்போ இங்கே எல்லாம் ஃபில்டர் ஆகி தான் யூரேட்டர் வழியாக உங்களுக்கு யூரினாக ஃபார்ம் ஆகி கீழே வரும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மெக்கானிசம்ஸ், மிக அற்புதமான ஒரு மெக்கானிசம் இதுக்குள்ளே இருக்குது. அதை தான் இங்கே எடுத்து உங்களுக்கு பெருசாக போட்டு காமிச்சிருக்கிறாங்க.
இப்போ இந்த பிக்சரில் நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நெஃப்ரானுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே வெறும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஃப்ரண்ட் ஆர்டீரியல் உள்ளே வருது, உள்ளே வந்து இந்த குளோமெருலஸில் வந்து ஃபில்ட்ரேட் ஆகி எஃப்ரண்ட் ஆர்டீரியல் வழியாக ஒவ்வொரு ரீனல் டியூபியூலுக்கும் பக்கத்தில் போய் அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரீனல் டியூபியூஸோட டிஃப்யூஷன் சில செக்ரீட் ஆகக்கூடிய சில பேசஸ், சில ஆசிட்ஸு, சில சால்ட் இதையெல்லாம் இந்த இடத்துல கூட டிஃப்யூஸ் ஆகி தேவையான இடங்களில் அதை ரீஅப்சர்வ் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீனல் வெயின் வழியாக நம்முடைய ஹார்ட்டுக்கு திருப்பி போயிடும். இப்போ இந்த நெஃப்ரானுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ப்ராக்சிமல் கன்வொலுட்டர் டியூபியூல், ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த குளோமெருலைக்கு அடுத்ததாக வரக்கூடிய ப்ராக்சிமல் கன்வொலுட்டர் டியூபியூல், அடுத்தது ஒரு யூ ஷேப்டு ஒரு லூப் மாதிரி இருக்கிறது லூப் ஆஃப் ஹென்லி. இந்த லூப் ஆஃப் ஹென்லிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய எல்லாமே டிஸ்டல் கன்வொலுட்டர் டியூபியூல்ஸ். இந்த டிஸ்டல் கன்வொலுட்டர் டியூபியூல்ஸ் எங்கே போய் முடியுது அப்படின்னா கலெக்டிங் டக்ட் வழியாக இது வந்து கீழே அப்படியே போயிடும். இதுதான் நெஃப்ரான்ஸுடைய ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கேபிலரிஸ், அந்த ஆர்டரிஸ் எல்லாம் எப்படி வந்து பக்கம் பக்கமாக இருந்து ஒவ்வொரு டிபியூல்ஸ் கிட்ட இருந்தும் எப்படி ஈஸியாக டிஃப்யூஸ் பண்ணி அந்த நியூட்ரிஷன், தேவையான ஆசிட்ஸு, தேவையான பேசஸ் எல்லாம் எப்படி ரிட்டைன் பண்ணி மீண்டும் கொண்டு போகுது அப்படிங்கிறத ஒரு பிக்சரில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இப்போது இந்த பிக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிக்சர். இதை பாருங்கள், அந்த உள்ளே இருக்கக்கூடிய டியூபியூல்ஸ், இதுதான் டியூபியூல், இதுதான் ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் டியூபியூல்ஸு. இந்த டியூபியூல் உள்ளே பார்த்தீங்கன்னா டியூபுலார் லியூமன் வரும். இதுதான் அந்த பைப்பு மாதிரியான ஸ்ட்ரக்சர். இது வழியாக தான் நம்மளுடைய அப்சர்வ் ஆன யூரின் வந்து இது வழியாக தான் போகும். இப்படி போகும்போது இது கட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க இல்லையா, இந்த கட் பண்ணி காண்பிக்கப்பட்ட பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங் லேயர் நீங்கள் எடுத்துகிட்டு பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு செல்ஸாக இந்த டியூபியூலை சுற்றி ஒவ்வொரு செல்லாக இருக்கும். இப்போ இந்த செல்லுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சில ஃப்ளூயிட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அட்ஜசண்ட்டாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிடியூபுலர் கேபிலரிஸ் வழியாக இந்த நியூட்ரிஷன்ஸு, இந்த ஆசிட் அண்ட் பேசஸ்லாம் ரீஅப்சர்வ் ஆகிறதுக்கு இந்த பெரிடியூபுலர் கேபிலரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வழியாக தான் நம்மளுடைய நியூட்ரிஷன் எல்லாமே வெளியே போகுது. வெயின்ஸ், ரீனல் வெயின் வழியாக மறுபடியும் உடம்புடைய ஃபங்க்ஷனுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அடுத்தது secretion of the hydrogen ion concentration, hydrogen ion occurs by two pump. இந்த ஹைட்ரஜன் அயான் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரஜன் அயான் எப்படி வந்து உருவாகுது, எப்படி வந்து அந்த இடத்துல செக்ரீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டு பம்ப் வழியாக செக்ரீட் ஆகுது. ஒன்று சோடியம் ஹைட்ரஜன் ஆன்டிபோட் பம்ப்பு. இந்த சோடியம் ஹைட்ரஜன் ஆன்டிபோட் பம்ப் எப்படி இருக்குன்னா, இந்த டியூபுலர் செல் பார்த்தோம் அப்படியே போன பிக்சரில் டியூபுலர் செல் இருந்துச்சு, நடுவில் இருந்த அந்த பைப்பு தான் டியூபுலர் லூமன். இந்த டியூபுலர் லூமனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டியூபுலர் ஃப்ளூயிட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் யூரினாக வந்து வெளியே கன்வெர்ட் ஆகி வெளியே போகும். இப்போ இந்த டியூபுலர் ஃப்ளூயிடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோடியம் அதில் கூட இருக்கும். டியூபுலர் செல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பம்ப் சோடியம் ஹைட்ரஜன் ஆன்டிபோட் பம்ப் வழியாக ஹைட்ரஜன் வந்து ஷிஃப்ட் ஆகி டியூபுலர் லூமனுக்கு போயிடும், சோடியம் வந்து ஷிஃப்ட் ஆகி டியூபுலர் செல்லுக்கு வந்துடும். இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனை அந்த சைடு கொண்டு போயிட்டு சோடியம் இந்த சைடு கொண்டு வரக்கு தான் இந்த பம்பு வந்து யூஸ் ஆகும். இதே போல் ஏடிபி டிரைவன் புரோட்டான் பம்ப். ஏடிபி அப்படிங்கிறது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அந்த அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டுங்கிறது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி வழியாக இந்த ஹைட்ரஜனை இந்த செக்ரேட் பண்ணுறது ஏடிபி டிரைவன் புரோட்டான் பம்ப். இந்த ஏடிபி டிரைவன் புரோட்டான் பம்ப் வந்து டிஸ்டல் கன்வொலுட்டிவ் டியூபியூல்லையும் கலெக்டிங் டக்ட்ஸ்லையும் இந்த பம்ப் மூலிமா ஹைட்ரஜன் அயான் செக்ரேஷன் நடக்கும். சோடியம் ஹைட்ரஜன் ஆன்டிபோட் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டல் கன்வொலுட்டிவ் டியூபியூல்ஸில் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல ஹைட்ரஜன் அயானோட செக்ரேஷன் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது எக்ஸ்கிரீஷன் ஆஃப் த ஹைட்ரஜன் அயான்ஸ் அக்கர்ஸ் பை 3 மெக்கானிசம்ஸ். ஹைட்ரஜன் அயான்ஸ் எப்படி வெளியே போகுது, உடம்புல இருந்து எப்படி வெளியே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது 3 மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பைகார்பனேட் மெக்கானிசம், செகண்ட் ஒன் பாஸ்பேட் மெக்கானிசம், தேர்ட் ஒன் அமோனியா மெக்கானிசம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பைகார்பனேட் மெக்கானிசமில் இந்த 3 பிக்சர் நான் பார்த்துக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு ஒன் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்ஸ். நான் ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் இது. அதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்கிறது டியூப்லார் செல், அதுக்குள்ளே இருக்கக்கூடியது டியூப்லார் லியூமன். டியூப்லார் லியூமனுங்கிறது அந்த பைப்பு, அந்த யூரின்லாம் போகக்கூடிய அந்த பைப், டியூப்லார் ஃப்ளூயிட்ஸ் போயிட்டுருக்குமா இல்லையா, அந்த பைப்பு தான் டியூப்லார் லியூமன். அதில் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து டியூப்லார் செல்ஸ். அதுக்கு 2 டியூப்லார் செல்ஸுக்கு அந்த டியூப்லார் ரீனல் டியூபுல்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்தோம்னா இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்ஸ். பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மெக்கானிசம்ஸ் பார்த்தோம்லே, சில பம்பெல்லாம் பார்த்தோம் போன ஸ்லைடில். அந்த பம்ப்ஸ்லேருந்து வரக்கூடிய செக்ரீட் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து டியூப்லார் லியூமனில் இருக்கும். அதே மாதிரி பைகார்பனேட் அப்படிங்கிறது ஒரு ஃபில்ட்ரேட் தானே, ஃபில்ட்ரேட்டாக அதே டியூப்லார் லியூமனுக்குள்ளே பைகார்பனேட்டும் இருக்கும். இந்த ரெண்டும் ஆட் ஆகி கார்போனிக் ஆசிடாக வந்து இந்த இடத்துல உருவாகும். கார்போனிக் ஆசிடாக ஹைட்ரஜன் அயானும் பைகார்பனேட்டும் சேர்ந்து கார்போனிக் ஆசிட்ஸாக உருவாகும். இந்த கார்போனிக் ஆசிட் வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் கன்வெர்ட் ஆகியும் டிசோசியேட் ஆயிரும். இங்கே செக்ரீட் ஆகப்பட்ட, இங்கே உருவாக்கப்பட்ட இந்த கார்பன் டை ஆக்சைடு டியூபுலார் செல்ஸுக்குள்ளே போயிடும். டியூபுலார் செல்ஸுக்குள்ளே போய் என்ன பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய வாட்டரோட ஜாயிண்ட் ஆகி மறுபடியும் கார்போனிக் ஆசிடை டியூபுலார் செல்ஸுக்குள்ளே உருவாக்குது. இப்போ இந்த கார்போனிக் ஆசிட் மறுபடியும் டியூபுலார் செல்லுக்குள்ளே டிசோசியேட் ஆகி பைகார்பனேட்டாகவோ ஹைட்ரஜன் அயானாகவும் டியூபுலார் செல்லுக்குள்ளே டிசோசியேட் ஆகுது. இப்போ இந்த பைகார்பனேட் இன்டர்ஸ்டிஷியல் செல்லுக்குள்ளே போயிடும். அதே சமயம் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே செக்ரீட் ஆகப்பட்ட, இங்கே உருவாகப்பட்ட இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் அப்படியே பார்த்த அந்த பம்ப் வழியாக, சோடியம் ஹைட்ரஜன் ஆன்டிபோட் பம்ப் வழியாக இந்த இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான் டியூபுலார் லியூமனுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். டியூபுலார் லியூமனில் ஏற்கனவே இருந்த சோடியம் அயான்ஸ் டியூபுலார் செல்லுக்குள்ளே வந்துடும். இப்போ இங்கே வந்து சோடியம் அயான் என்ன ஆகும், இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுக்குள்ளே போய் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பைகார்பனேட்டோட ஜாயிண்ட் ஆகி சோடியம் பைகார்பனேட்டாக இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுக்குள்ளே போயிடும். இந்த மெக்கானிசம் எங்கே நடக்குது அப்படின்னா, ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபியூல்ஸில் இந்த மெக்கானிசம் நடக்குது. அண்ட் ஆல்சோ இந்த லூப் ஆஃப் ஹென்லி. அப்போ ஓவராலாக ஹோல் ரீனல் டியூபியூல்ஸில் நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் வந்து பைகார்பனேட் மெக்கானிசம். அடுத்தது பாஸ்பேட் மெக்கானிசம். இப்போ டியூபுலார் செல்லுலேருந்து ஆரம்பிக்குது. டியூபுலார் செல்லில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோ வாட்டரோ என்ன ஆகும் அப்படின்னா கம்பைண்ட் ஆகி கார்போனிக் ஆசிடாக உருவாகுது. கார்போனிக் ஆசிட் ஹைட்ரஜன் அயானாகவும் பைகார்பனேட்டாகவும் டிசோசியேட் ஆகி இந்த இடத்துல டியூபுலார் செல்ஸில் நிற்குது. இப்போ டியூபுலார் லியூமனில் இருக்கக்கூடிய டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் என்ன ஆகுது, சோடியம் அயான்ஸ் வந்து அதிலிருந்து வெளியே வந்து ஆல்டோஸ்டிரோனுடைய ஒரு உந்துதலின் காரணமாக, ஆல்டோஸ்டிரோனுடைய ஒரு ரியாக்ஷன்னால் சோடியம் அயான்ஸ் வந்து டியூபுலார் செல்ஸுக்குள்ளே வந்துடும். இப்போ இந்த சோடியம் அயான், இங்கே வந்து சோடியம் அயானும் இங்கே இருக்கக்கூடிய பைகார்பனேட்டும் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்ஸுக்குள்ளே போய் சோடியம் பைகார்பனேட்டாக உருவாயிரும். அதே சமயம் இப்போ சோடியம் உள்ளே வந்த காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ், சோடியம் உள்ளே வந்துடுச்சு, அதை ஷிஃப்ட் பண்ணணுமே, இப்போ இங்கேருந்து அங்கே ஒன்று போகணுமே, அதனால ஹைட்ரஜன் அயான்ஸ் இங்கிருந்து டியூபுலார் லியூமனுக்குள்ளே போயிடுச்சு. இப்போது இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸும் இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு சோடியம் போயிடுச்சா இல்லையா, அதனால் இங்கே இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டாக உருவாகுது. இந்த சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட்டாகவே கிட்னியிலிருந்து யூரேட்டர் வழியாக பாடியை விட்டு வெளியே எக்ஸ்கிரீட் ஆகுது. இந்த மெக்கானிசம் எங்கெங்கே நடக்குது அப்படின்னா டிஸ்டல் கன்வெர்ட்டர் டியூபியூல்ஸ் அண்ட் கலெக்டிங் டக்ட்ஸில் வந்து இந்த மெக்கானிசம் நடக்குது. அந்த லாஸ்ட் மெக்கானிசம் அப்படி பார்த்தீங்கன்னா அமோனியா மெக்கானிசம். இதுவும் சேம், எல்லாமே சேம் தான். கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் கம்பைன் ஆகி டியூபுலார் செல்ஸுக்குள்ளே கார்போனிக் ஆசிட் உருவாகுது. கார்போனிக் ஆசிட் ஹைட்ரஜன் அயானாகவும் பைகார்பனேட்டாகவும் டிசோசியேட் ஆகுது. இதில் இந்த அமோனியா எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூபுலார் செல்ஸுக்குள்ளே குளூட்டமைன் வந்து குளூட்டமிக் ஆசிட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிட்ருக்கும். குளூட்டமைன் வந்து குளூட்டமிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அந்த ரியாக்ஷன் போது உருவாகக்கூடியது தான் இந்த அமோனியா. இந்த அமோனியா என்ன ஆகும், டியூபுலார் லியூமனுக்கு போயிடும். அதே சமயம் டியூபுலார் லியூமனில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சோடியம்
இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுக்கு வந்து அங்கே பைகார்பனேட்டோட ஆட் ஆகி சோடியம் பைகார்பனேட்டை இந்த இடத்துல உருவாயிரும். இங்கேருந்து இங்கே போன அமோனியா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகி டியூபுலர் லியூமனுக்கு வரும்போது அது வந்து அமோனியம்மாக கன்வெர்ட் ஆகி அது வந்து எக்ஸ்க்ரீட் ஆயிரும். அமோனியம் வந்து பார்த்திங்கன்னா எகைன் டியூபுலர் செல்ஸ்க்குள்ளே பெர்மிபிள் கிடையாது, உள்ளே வர முடியாது. ஸோ அமோனியம் என்னாகும், வெளியே யூரேட்டர் வழியாக வெளியே யூரினாக எக்ஸ்க்ரீட் ஆயிரும். இதுதான் அமோனியா மெக்கானிசம். த்ரூ தி அமோனியா மெக்கானிசம் த ஹைட்ரஜன் அயான் காட் எக்ஸ்க்ரீட்டட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஒன் அமோனியம் எக்ஸ்க்ரீஷன், ஒரு அமோனியம் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகணும் அப்படின்னா ஒரு பைகார்பனேட் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடோட ஜாயிண்ட் ஆகணும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே கண்டிஷன். அமோனியம் வெளியே எக்ஸ்க்ரீட் ஆகும்போது, ஒரு அமோனியம் எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படின்னா ஒரு பைகார்பனேட் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். இது எங்கெங்கே இருக்குது, இது வந்து ப்ராக்சிமல் கன்வல்டிவ் டிபியூல்ஸில் வந்து இந்த ஆக்ஷன் வந்து நடைபெறுது. இந்த மெக்கானிசம் வந்து ப்ராக்சிமல் கன்வல்டிவ் டிபியூல்ஸில் நடைபெறுது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லா டிபியூல்ஸ்லேயும் ஏதோ ஒரு மெக்கானிசம் வழியாக ஹைட்ரஜன் அயான்ஸை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுது, பைகார்பனேட்டை வந்து ரிட்டன்ஷன் பண்ணுது. இதன் வழியாக கிட்னி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹோல் பிஹெச்னுடைய மெயின்டெனன்ஸை ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாகவும் ஒரு பவர்ஃபுல் மெக்கானிசமாகவும் இந்த கிட்னி பிஹெச்சை மெயின்டைன் பண்ணுது. இதுதான் ஆசிட் பேஸ் பேலன்ஸ். இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஹெச் எப்படி உருவாச்சு, பிஹெச்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் ஈக்குவேஷன்ஸ்னால் எப்படி, ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணப்படுது, ஆசிட் பேஸ் பஃபர் சிஸ்டம் வழியாக மெயின்டைன் பண்ணப்படுது, அதில் இருக்கக்கூடிய பஃபர்ஸ் என்னென்ன, ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம் வழியாக ஆசிட் பேஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணப்படுது, அதே போல் ரீனல் மெக்கானிசம் வழியாக ஆசிட் பேஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணப்படுது. ஆக மொத்தம் இருக்கக்கூடிய எல்லா மெயின்டெனன்ஸ் மூலியமாகவும் பிஹெச்னுடைய லெவலை வந்து கட்டுப்படுத்தி அதை மெயின்டைன் பண்ணி ஒரு ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகாமையும் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆகாமையும் இந்த பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ வேலை உடம்புக்குள்ளே நடக்குதுங்கிறத நாம் பார்த்துருக்குறோம். வரக்கூடிய காலங்களில் மேலும் ஆசிட் பேஸ் டிஸார்டர்ஸை பற்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.